ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோலையும் அதான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், மோசிக்கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சேரல் பெருஞ்சேரல் இரும்பொறை. 2, கவுந்தியடிகள் மாதவி கண்ணகி. இதை பொருத்தனா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது கவுந்தியடிகள் ஒரு சமணத்துறவி, மாதரி அப்படிங்கிறது ஆயர்குல மூதாட்டி, மாதவி தான் ஆடலரசி, கண்ணகி மாநாயக்கனின் மகள். அடுத்தது, கடிகை என்பதன் பொருள் கடித்தல், கடுகு, காரம், அணிகலன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அணிகலன். 4, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பழமொழி 400. இதோட பொருள் ஆற்றுனா வேண்டுவது அப்படிங்கிறது இதோட பொருள்னு வச்சுக்கோங்க, அதோட பாடலடி. 5, வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. இதை கூறியது என திருக்குறளை பாராட்டியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பரணர். 6, நூல்களும் நூலாசிரியர்களும் பொருத்தணும் ஜெயங்கொண்டார், காரியாசன், கம்பர், கண்ணகனார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி, காரியாசன் சிறுபஞ்ச மூலம், கம்பர் சடகோபரந்தாதி, கண்ணகனார் புறநானூறு. அடுத்தது 77, என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பி, குலசேகர ஆழ்வார். செரு என்பது அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்க. செரு என்பதன் பொருள் வயல். இதுவே வித்து அப்படின்னா செருனா வயல், வித்துனா விதை, யானார் அப்படின்னா புது வருவாய், வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. 9, திருக்குறளில் 7 என்னும் எழுத்து எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது 8 குறட்பாவில். ஆப்ஷன் சி. 10, தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் ஆப்ஷன் சி, திருமந்திரம். தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் திருமந்திரம், திருமூலர் எழுதியது. 11, தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார்? அப்பூத்தியடிகளா, திருநாவுக்கரசரா, சேக்கிலாரா, திருஞான சம்பந்தரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சேக்கிலார். 12, யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அரவண அடிகள். 13, தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இளங்கோ வடிகள். அடுத்தது, கம்பரை புறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். இதுவே சீதகாதி உமரப்புலவராக ஆதரிச்சிருப்பார். அடுத்தது 15, ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்? ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியு போப்னு வந்தாவே அது ஆங்கிலம். அடுத்தது 16, நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? இது அனைவருக்கும் தெரிந்தது. ஆப்ஷன் ஏ, 2004. 17, குரு மால்தோ பிராகுயி என்பன என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சரியான விடை ஆப்ஷன் சி, வட திராவிட மொழிகள். 18, ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அண்ணல் அம்பேத்கர். 19, திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் முருகன் அல்லது அழகு, சித்திரக்கவி, உரிமை வேட்டல், தமிழ்ச்சோலை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சித்திரக்கவி. மற்ற 3மே திருவிக்காவில் எழுதின நூல் தான். 20, பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். 2, திருமந்திரம் சைவ திருமுறையில் 10வது திருமுறை. 3, சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். 4,
மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள். இதில் சரியான விடை ஆப்ஷன் டி. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் கிடையாது. சூளாமணி யார்? 21. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்தெறியனுக்கு வழங்கிய விருது. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்தெறியனுக்கு வழங்கிய விருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவேந்தர் விருது. பாவேந்தர் விருது. 22. ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1786, 1806, 856, 886. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1886. 23. மணநூல் என அழைக்கப்பெறும் நூல் என்ன நூல்னு பார்த்தோம்னா அது சீவக சிந்தாமணி. மணநூல் முக்தி நூல் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். 24. பொறுத்துக. சிந்தை, நவ்வி, முகில், புனல். இதை பொருத்தணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது சிந்தை அப்படின்னா அது எண்ணம், நவ்வி அப்படின்னா அது மான், முகில் அப்படின்னா மேகம், புனல் அப்படின்னா நீர். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ரிட்ஸ் அப்படின்னா என்ன? சக்சஷன் ஆக்டு, சப்ஸ்டன்டிவ் லா, எவிடன்ஸ் ஆக்ட். அனைவரும் பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 பி. அதாவது விட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள், சக்சஷன் ஆக்ட்னா வாரிசு உரிமை சட்டம், சப்ஸ்டான்டிவ் லா அப்படின்னா அது உரிமை சட்டங்கள், எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம். அடுத்தது யாழ் கேட்டு மகிழ்ந்தான். இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கருவியாகு பெயர். 27. வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பது டேஸை குறிக்கும். என்னன்னு பார்த்தோம்னா அது கடலை குறிக்கும். 28. எயிறு என்னும் சொல்லின் எவ்வகை அப்படின்னு பார்த்தோம்னா எயிறு அப்படிங்கிற சொல் வந்து என்ன வகை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. பெயர் திரிச்சொல். 29. அரியதாம் உவப்பதன்பினால் அமைந்த காதல். கீழ்காணும் விடைகளுள் சரியான விடையை எழுது. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. மோனை மட்டும் வந்துள்ளது. முதல் எழுத்து மட்டும் ஒன்றி வந்திருக்கும். பாருங்கள், ஆ ஒன்றி வந்திருக்கு, மற்ற எதுவுமே ஒன்றி வரல. இந்த வீடியோவோட கடைசி கேள்வி. பெயரச்சத்தை எடுத்து எழுதுக. படித்து, வந்த, எழுதி, நின்றான். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. வந்த அப்படிங்கிறதான் சரியான விடை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எப்படி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நன்றி.